மனிதருள் புனிதர் புனித எமிலி தே வியலார் தன்னை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்ல இறைவனின் தூதர் அருகில் நிற்பதைக் கண்டவுடன் தமது அருள் சகோதரிகளிடம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று கூறி தமது உயிரை நீத்தவர் எமிலி. இவர் பிரான்ஸ் நாட்டில் தென்மேற்கில் உள்ள கெய்லாக் என்னும் ஊரில் 1797ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி பிறந்தவர். இவரின் பெற்றோர் பரோன் தே வியலார் மற்றும் போர்டல் ஆவர். சிறுவயது முதலே இறைவன் மீது அதிக பற்று கொண்டிருந்த எமிலியின் குழந்தை பருவம் மகிழ்ச்சிக்குரியதாகவே இருந்தது. தாயின் அரவணைப்பில் அடிப்படை கல்வியை கற்றுக்கொண்ட பிறகு கெய்லாக்கில் இருந்த தொடக்கப் பள்ளிக்கு சென்று படிக்கலானார். எமிலிக்கு 13 வயதான போது இவரின் பெற்றோர் இவரை பாரிஸ் நகரில் இருந்து விடுதியில் சேர்க்க அழைத்து சென்றார்கள். அந்தோ பரிதாபம்! மகளை விட்டுவிட்டு திரும்புகிற வழியில் தாய் இறந்து போனார். படிப்பு முடித்து கெய்லாக் திரும்பிய எமிலி தமது தந்தையுடன் இணைந்து சமூக சேவைகளில் ஈடுபடலானார். இளம் வயதில் அழகின் முகவரியாக இருந்த எமிலி விலை உயர்ந்த ஆடைகளும் ஒளிபொழியும் நகைகளும் அணிந்து தன்னை அழகுபடுத்திக் கொண்டார். இப்படியே ஆண்டுகள் கழிந்தன. மனதில் ஒரு வெறுமை. தனக்கு இன்னொரு வாழ்க்கை முறை இருப்பது போன்ற உணர்வலையை பெற்றார். ஆனாலும் அது என்ன என்று தெரியாமலேயே இருந்தார். அனைத்திலும் ஆர்வமாக இருந்தாலும் எதுவும் இவரை திருப்தி அடைய செய்யவில்லை. இந்நிலையில் கெய்லாக் பங்கு ஆலயத்தில் மறைவுரை கேட்டுக் கொண்டிருந்த போது தன்னை இறைவன் அழைக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார். அதில் தொடர்ந்து செல்வதற்கு மனதில் தடுமாற்றமும் அடைந்தார். எமிலி வாழ்ந்த காலத்தில் அநீதிகளும் அதனால் வறுமையும் மக்களை சின்னாபின்னப்படுத்தின. இதை கண்ணுற்ற எமிலி தந்தையின் எதிர்பார்ப்பையும் மீறி தமது வீட்டின் கதவை தட்டிய அனைத்து ஏழைகளுக்கும் உணவு மற்றும் உடை கொடுத்து அவர்களின் இறைவனை கண்டார். பிறகு தமது நண்பர்கள் மற்றும் கெய்லாக் இளம்பெண்கள் சிலரை சேர்த்து கொண்டு ஏழைகளின் வீடுகளை தேடி சென்று சோப்பு, குளிருக்கு இதமான ஆடை, உணவு மற்றும் மருந்து பொருட்களை கொடுத்து வந்தார். இப்படியே 15 ஆண்டுகள் செய்து கொண்டிருந்தார். தமது ஆன்ம குரு மெட்சியரின் ஆதரவு மற்றும் ஊக்கத்தால் தமது அழைத்தலை உறுதி செய்தார். மெல்ல மெல்ல ஆதரவற்றோருக்கு ஒரு சபையை உருவாக்க இறைவன் தன்னை அழைக்கிறார் என்பதையும், புனித வளனாருக்கு வெளிப்படுத்தப்பட்ட இயேசு மறு உருவான மறைபொருளை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதையும் உணர்ந்தார். அப்போது எமிலியின் தாய்வழி தாத்தா இறந்தார். அவரது சொத்துக்கள் எமிலிக்கு கிடைத்தன. உடனே அதன் உதவியுடன் ஒரு வீடு வாங்கினார். 1832ஆம் ஆண்டு கிறிஸ்து பிறந்த இரவில் 3 அருள் சகோதரிகளுடன் புனித வளனாரின் அருள் சகோதரிகள் என்னும் புதிய சபையை ஆரம்பித்தார். தேவையில் இருப்பவர்களுக்கு, குறிப்பாக நோயாளிகளுக்கு மருத்துவ சேவை மற்றும் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி என்பதை தமது சபையின் பணித்திட்டமாக வரையறுத்தார். 1835இல் 17 அருள் சகோதரிகளுடன் முறைப்படி வார்த்தைப்பாடு கொடுத்தார். தமது வாழ்நாள் காலத்திலேயே 40க்கும் மேற்பட்ட துறவு இல்லங்கள் அமைத்து மக்கள் பணியை இறைத்திட்டமாக அறிவித்த எமிலி 1856 ஆகஸ்ட் 24 அன்று தமது சகோதரிகளுக்கு பணி நிறைவு செய்தியை சொல்லிவிட்டு இறைவனின் மலர்பாதம் அடைந்தார். திருத்தந்தை 12ஆம் பத்திநாதரால் 1939 ஜூன் 18இல் அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்பட்ட எமிலி 1951 ஜூன் 24 அன்று அதே திருத்தந்தையால் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார்.
புனித எமிலி தேவியலார் எங்களுக்காக மன்றாடும்.